கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வேற என்ன பண்ணோம்? யாரோ புண்ணியமாய் ஏதோ பாத்ரூம் கேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாத்ரூம் கேஸாக தான் இருக்கும். நான் செயல்பட்டால் மட்டும் போதுமா? யாராக தான் இருப்பார் அவரு? இல்லை, இன்னொரு பக்கம் இருக்குது. இது கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டோம். இன்னொரு பக்கம் இருக்குது. எதிராளி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, பண்ணல, இந்த உலகம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் என் செயலில் நான் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கமும் இருக்குது அதில். நான் யாருன்னா எங்கன்னா நான் செயல்படுறதுல என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன். அப்படி ஒரு எண்ணமும் அதில். சரி, இப்போ தானே வேறு மாதிரி சொன்னீங்களே, அது சிரிக்கிறதுக்கு, இப்போ சிந்திக்கிறதுக்கு. நான் செயல்பட்டால் மட்டும் போதும். நான் செயல்பட்டால் மட்டும் போதும். பிறதெல்லாம் தானாக செயல்பட்டு தான் ஆகணும். காற்று எழுத்தேன், அசையுமா அசையாதா? எத்தனை பூச்சி உள்ளே போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க? வெளியே விட்டேன், கரெக்டாக செத்து போயிருக்கோம். சிலதெல்லாம் சிலதான் உயிர் பெற்று வந்திருக்கும். மூங்கிலுக்குள் காற்று வந்து முத்தி பெற்று திரும்புதல் போலே. சும்மா ஒரு சத்தம் வந்துன்னா இது காற்று ஓட்ட தேவை. மூங்கிலாக இருக்குது இது, அதில் ஒரு 7 ஓட்டை இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா கையில் புல்லாங்குழல் இருக்குதுல்ல, அதுதான். நான் செயல்பட்டால் மட்டும் போதும். எல்லாம் செயல்பட்டே ஆகணும், வழியே இல்லை. காலங்கத்தால் நான் ஏந்துக்கினேன். இப்போ ஃபோன் பார்க்குறேன், இல்லை டிவி பார்க்குறேன், இல்லை நியூஸ் கேட்குறேன். பக்கத்தில் பொண்டாட்டி பார்த்துன்னு இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் பொண்ணு பார்த்துன்னு இருப்பா? அவமானம் தாங்க முடியாமல் 5 ஹவர் பற்றி வந்துப்பா, அவ்வளோதான். ஆனால் என்ன தான் ஆகுனா? ஏன் எத்தனை நாளைக்கே, எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? இல்லை, நான் ஏந்து வெளியே போய் வேறு எங்கன்னா போய் டீ குடிச்சிட்டு வந்துடுவேன். இவ்வளோ தானே. டீ குடிக்கணும், காபி குடிக்கணும், நடந்துரும் தானே. நடந்துடும், நடக்கும். நான் செயல்பட்டால் எனக்கானது எல்லாம் நடக்கும். நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கானதெல்லாம் எல்லாமே நடக்கும். இப்படி செயல்பட விடாது. பாத்ரூமில் போய் என்ன பண்ண முடியாது, அது இல்லை செயல்படுறது. நான் என்னை தனியாக எப்படி திருப்தி பத்துன்னு யோசிக்கக்கூடாது, தப்பு, குற்றம். ஒரு ஆண் நான் தனியாக திருப்தியாக இருப்பேன், தப்பு. ஒரு பெண் நான் தனியாக திருப்தியாக இருப்பேன், குற்றம். அது இயற்கைக்கு துரோகம் பண்ணுறீங்க நீங்கள். எப்படி திருப்தி ஆகணும்னு கடவுள் பண்ணி வச்சுக்கிறான். பசி சாப்பிட்டு தான் என்ன ஆகணும், திருப்தி ஆகணும். பட்னி இருந்துன்னா கூடாது, நான் பட்னி இருப்பேன், இருக்கக்கூடாது. அல்சர் வந்துடும், குடல் வெந்துடும், பெருங்குடல் சிறுகுடல், செத்துடுவேன், நோய் வாய்ப்படுவேன், ஆரோக்கியம் இல்லாமல் ஆகிடுவேன். செயல் பண்ணணும். அது எதுக்கும் ரூல் வச்சுக்கிறான். இயற்கை ஒழுக்கத்தை மீறக்கூடாது. எதை மீறக்கூடாது? இயற்கை ஒழுக்கம். இயற்கை ஒழுக்கத்துக்கு மீறினவங்கள தான் நீங்கள் புனிதமானவன்னு இருக்கிறீங்க. அவங்களாம் புறம்போக்கணும். புறம் போன மனிதர்களை நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க, புனிதமானவன்னு இருக்கிறீங்க. இயற்கை ஒழுக்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். நான் செயல் பண்ணணும், எனக்கு ஆண்மை வந்துச்சு, நான் செயல் பண்ணணும், பெண்ணை தான் தேடணும். அப்போ நான் நல்ல பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுப்பேன், நான் நல்லா இருப்பேன், அவங்களும் நல்லா இருப்பாங்க. நான் பசி எடுத்து சாப்பிட்றேன், அந்த நெல்லுக்கு நன்றி சொல்லும், அந்த அரிசிக்கு நன்றி சொல்லுவேன். எல்லாருமே என்ன ஆகும், நான் செயல் பண்ணணும். எப்படி அப்படின்னா, சும்மா எனக்கு திருப்தி பற்றக்கூடாது. எதை செஞ்சால் நான் திருப்தி ஆகணும் அதை செய்யணும். ஆனால் உனக்கு கற்றுக் கொடுத்தது மேலே அக்கறை ஆகிட்டேன். இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம். ஒருத்தன் காதலிக்கக்கூடாதுன்றான் அப்போ, ஆனால் பாத்ரூமில் போய் என்ன பண்ணுறான்றதை கவனிக்கவே இல்லை. எப்படா உன் ஆண்மையை தடுத்த? நீ 15 வயசுலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, உனக்கு எப்படி ஆச்சுன்னு எந்த அப்பனும் பிள்ளையை பார்த்து கேட்டதே இல்லை. இந்த அப்பன் அதை அனுபவிச்சு தான் வந்தான். 20 வயசில் தாங்க முடியாத வேதனை, தூக்கம். இதுதான் அது. ஏதோ ஒரு கதை சொன்னாங்க என் பிள்ளைங்க பசங்கள்லாம் பேசினும்போது, காலை தூக்கி காமிச்சேன், சும்மா பார்த்தேன். நான் என் பொண்ணாடி உஷாராயிட்டான், அங்கே கச்சா கம்மன் ஆகிட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட தகவல் சொல்லிக்கிறேன், இப்போ பப்ளிக்லேயே சொல்லிடுறேன். வேலையை தாண்டும் போது கீச்சுக்கும்ல காலெல்லாம், முடியல. 20 வயசில் என்னால் 22 வயசில் சும்மா இருக்க முடியல. அப்போ இவங்க எப்படி இருக்கிறான்? யாரும் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி தான் வாங்கணும்னு யாரும் பண்ணுறாங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியுது, இருக்க முடியுது. யார் பிரச்சனை ஆயிடுச்சு? இது அவங்க பிரச்சனை. அப்போ செயல் பண்ணணுமானா, ஆமாம் செயல்பட தான் கடவுள் நமக்கு வரம் கொடுத்தான். செயல்படாத அளவுக்கு நீ என்ன ஆகிட்ட, முட்டாளாக போயிட்ட. உனக்கு பூக்குது, அழகாக இருக்குது, பார்க்குற, ரசிக்கிற.
அழகாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன்ற, சொன்னால் தப்பாக போயிடுமான்னு. உனக்கு புரியுது இந்த ஆள் கரெக்டாக தான் பேசுகிறான், கடவுள் ஒன்றா தான் இருக்க முடியும்ன்ட்டு. ஆனால் சொன்னால் தப்பாக போயிடும்ல. யாரை அடங்குற? செயல்படுற? துணிவே மாட்டேன்றிய. அவன் தெளிவாக சொல்லிட்டு போட்டான், எண்ணி துணிக்க கருமோ துணி தப்பின் எண்ணுவோம் என்பது வந்ததே வாழ்கிறதுக்கு தான். எவ்வளோ நாள் யோசிச்சுன்னு இப்போ 50 வயசில் அறிவு வந்து என்ன பண்ண முடியும்? புள்ள பெற்றுக்கலாம்ண்ணா இல்லை 50 வயசில் உனக்கு தோணுது எப்பா அப்படின்ட்டு. இன்னும் சில பேர்லாங்கிறான் 74 வயசில் காதலி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பொழுதுன்ட்டு. பாஸ்வேர்டை வச்சுன்னு திஞ்சுன்னுக்கிறான். யார? பழைய நினப்புடா பேராண்டி, பழைய நினப்புடா. இது அவங்களாம் என்ன பண்ணவே இல்லை. வாழ்க்கை தோ இங்கே கூவி அழைக்குது, நான் செய்யவே இல்லை, வாழவே இல்லை, செயல்படவே இல்லை. செயல்படுறேன்னா எப்படி செயல்படுறது தான் முக்கியம். செயல்படுறதுன்னா எதை எப்படி திருப்தி பற்றணுமோ என்ன பண்ண அதை நான் அப்படி தான் திருப்தி பற்றணும். ஒத்தையில் வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, பாவம். அது குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். அழகான பெண் இருக்க, இல்லை இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது, நீ வாழலைன்னா யார் தப்பு? நான் பண்ணு செயல்படுறேன்னா செயல்பட்டால், நான் சொல்கிறபடி செயல்பட்டால் உன் தேவைகளெல்லாம் நீ சந்தித்தா நீ நல்லா தான் இருப்ப. தேவையெல்லாம் சந்தித்தா எப்படி தான் இருப்ப? ஒரு தேவையை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், தள்ளியே போட்டுன்னு இருக்கலாமா? அம்மாக்காக, அப்பாக்காக, அண்ணுக்காக, தம்பிக்காகலாம் வாழக்கூடாது. யாருக்காக வாழணும்? நானே 18 வயசு ஆனால் நான் அப்பங்கிட்ட கேட்கணும் எனக்கு உரிமை இருக்குதா இல்லையான்ட்டு. அப்படி தானே? தராத அப்பனா தான் நீ தரத்தாவில் நான் உரிமையை எடுத்துப்பேன்னு அரசாங்கமே சொல்லி வச்சுக்குது. உனக்கு ஏன் ஓட்டு உரிமையை குத்தி வச்சுக்கிறான்? தனி மனிதனுக்கு என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது, ஏன் அதை பயன்படுத்த மாட்டேன்றான்? சமூக முட்டாளாக பழக்கத்துக்கு அடிமையாகிட்டுன்னா என்னங்கிறான், செயல்படவே இல்லை. இப்போ செயல்படுறேன்னு அவன் எதை கேட்குறான்றது புத்தி தான் இருக்குது. இப்போ செயல்படுவான்னு காலையில் திண்ணூறு வச்சுக்கிறதுக்கா, குங்கம் வச்சுக்கிறதுக்கா, மற்ற மத நூல்களை படிக்கிறதுக்கா? அதுவா செயல்படுறதே? எவனோ ஒருத்தன் பிறந்தானா, செத்துப்பட்டானா, அவன் வருவானா, இதை நான் படிச்சுட்டு நம்பினுக்கணுமா? உனக்கு அறிவு தான் உனக்கு இல்லை? இதெல்லாம் கட் பண்ணுறவங்க கேள்விப்படாதீங்க. இது நம்பலாமா? நம்புறதுக்கு என்ன இருக்குது இதில்? நான் வந்துக்கிறேன், நான் சேர்த்துருவேன், நான் திரும்பி வரணும், வரக்கூடாதா? நான் யாருன்னு முதல்ல கேட்கணுமா, எவன் யாருன்னு கேட்கணுமா? என்றைக்கோ வந்து எப்போ போய் அவனோ வாழ்ந்துட்டு போயிட்டவனெல்லாம் என்ன சொன்னுக்கிறேன். அவர் சங்கரர் தான் இந்த மதத்தை கூட்டி வச்சு அவர் தான் சொல்கிறான். இது முழுமை அறிவா? இது முட்டாள் அறிவு இல்லை. இது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது கூட ஒரு ஆளை போகணுன்ற அவர் வழி நான் பின்பற்றேன். கடவுள் இல்லைன்னு உனக்கு தான் புரிஞ்சிச்சு, அவனே ஏன்டா சொல்கிறல? இதுக்கு பேர் பகுத்தறிவா மயிறு? கடவுள் இல்லைன்னா என்ன சொல்லணா? எனக்கு புரியுது கடவுள் இல்லைன்னு சொல்லு, எவனுக்கோ புரிஞ்சதை சொல்லுங்கிற. அப்போ எப்படி தான் வாழ்ந்துங்கிற? செயல்படுற. இதுக்கு பேர் செயல்படுறதுன்னா என்ன? நான் செயல்பட்டு பார்த்தேன், அதனால் எனக்கு புரிஞ்சுது, அப்படி தானே? அதுக்கு பேர் தான் செயல்படுறது. எவனோ சொன்னதை செய்கிறது பேர் செயல்படுறதா? அப்போ செயல்படுறதுன்னா பாத்ரூமில் போகிறதோ, தனியாக இருக்கிறதோ, இல்லை எவனோ சொன்னதை வச்சிங்கன்னா அப்படியே சொல்கிறதோ கிடையாது. நான் சொல்கிறது நீ சொல்லக்கூடாதுன்றதால தான் நான் இதை சொல்கிறேன். இதை செஞ்சால் உனக்கு அது அனுபவமாகும்னு சொல்கிறேன். 3வது கண் உனக்கு இருக்குது, அனுபவிச்சா நீ சொல்லு, நான் என்ன சொல்லணும்? நீயே சொல்லு. ஆமாம் இருக்குது, ஆமாம் தானே? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு இருக்குது. வெட்ட வெளியே நீ பார்த்துட்டு ஆமாம் வெட்ட வெளி தான் சொல்லு, பார்க்கலனாலும் பார்க்கலன்னு சொல்லு. என்ன இப்போ ஒத்துக்கிற மாதிரி இருக்குது, அதனால ஒத்துக்கிறேன். அவர் சொன்னார்னே சொல்லு, என்ன பிரச்சனை? ஆனால் என்ன செய்கிற நீ? இப்போ செயல்படுறதுன்றதுன்னா நான் எதுக்காக இந்த செயலை செய்யணும்? யார் கேட்கணும்? நான் ஏன் இதை செயல்படாமல் இருக்கிறேன்? நான் வாழணும், எப்படி வாழணும்னு யாரும் முடிவு பண்ணணும்? நீ உட்காந்து உன்னை கூட பேசி முடிவு பண்ணு. நான் இப்படி வாழலான்னுக்கிறேன், இப்படி வாழக்கூடாதுங்கிறேன், இப்படி செய்யலான்னுக்கிறேன், இப்படி செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் யார் இஷ்டம்? யார் இஷ்டம்? வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டேன், பிச்சை எடுத்து பழகி போகிறேன்னு கூட முடிவு எடுத்து தப்பு கிடையாது. ஆனால் அது உண்டா இருக்கணும். அது யார் தான் இருக்குன்னா தப்பே கிடையாது. நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் போய் கம்பெனிக்கெல்லாம் போய் நிற்க மாட்டேன், ஒரு வேளை சோறு தானே போந்து வந்து சாப்பிட்றீங்க, அவனா சோறு போட்டானா தின்னில் உட்காந்து என்ன பண்ணிட்டு போகிறேன், சாப்பிட்டு போகிறேன். யார் இஷ்டன்றேன் நான்? அது உன் இஷ்டமாக செஞ்சியா? அவன் தான் செயல்பட்டவன். செயல்பட்டவன்ட்டு போய் கோடியாக சம்பாதிச்சான், ஓடினுக்கிறான், வேலை செஞ்சுக்கிறான், யாரோ சொன்னாங்கன்ட்டு அவன் போய் செயல்பட்டவனா? வாழ்க்கையை இழந்துட்டுவான் அவன். என்னடா பிச்சை எடுத்தவன் நல்லா இருக்கிறான்றா? ஏன்னா அவன் யார் விருப்பத்தில் உட்காந்துக்கிறான்? அவன் விருப்பத்தில் ஓடுனுக்கிறான். யார் விருப்பத்தில் ஓடுனுக்கிறான்? அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், மாமா சொன்னாங்க, மச்சான் சொன்னாங்க, எங்கேயோ போய் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுன்னுக்கிறான், இல்லை நடிச்சுன்னுக்கிறான், எகிரி குடிச்சுங்கிறான், 4 பாதாம் பருப்பு சாப்பிட்டு சும்மா சூத்து கூட துணி வச்சுன்னு சுற்றினுக்கிறான். அவன் செயல்பட்டானா? அவன் பாவம், அவனை யாரோ செயல்படுத்தினாங்க. அவன் யாரும் இல்லை, அவன் செயல்பட்டவன் இல்லை. வசதி ஆகிட்டவன் செயல்பட்டவன் இல்லை, ஏழை ஆகிட்டவன் செயல்பட்டவன் இல்லை. விருப்பத்தில் வாழ்ந்தவன் தான் யார்? செயல்பட்டு. உன் விருப்பத்தில் அது இருந்ததா? அது சரியானது தானா? என் தேவையை நான் இப்படி தான் நிறைவேற்றணுமா? யார் கேட்கணும்? தன்னை தானே கேட்கணும்.
அதர்வைஸ் யாரும் என்ன கிடையாது, செயல்படவே இல்லை. செயல்பட்டால் போதுமா அப்படின்னா கட்டாயம் செயல்பட்டால் போதும். ஆனால் எப்படி செயல்படுற? நீயா செயல்படுறியா, யாருன்னா சொல்லி செயல்படுறியா? உனக்கு பின்னாடி உட்காந்து குத்தினே இருக்கணுமா? யாராவே எழுந்துடணும். தானாக எழுந்துக்காதவங்க ஒருத்தனும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். தட்டி எழுப்புறவங்க யாரும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். தூங்க விட்டு வேடிக்கைப்பார். அவன் காலில் போது வந்தோடனே எழுந்துக்கலன்னா நீ தெரிஞ்சுக்க, அது நாய் உதவாதுன்னு புரிஞ்சுக்க, அவ்வளோதான். அது திருத்தணும் பேசணும்லாம் கிடையாது. சொன்னால் ஒரு மாட்டுக்கு ஒரு அடி, மனுஷனுக்கு ஒரு சொல் சொல்லி திருந்தாத எவனும் வாழ்க்கையில் முன்னேற போகிறதே கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ வந்துக்கிறாங்கனால கிடையாது. எல்லோரும் இருக்க வந்துக்கிறாங்க, சில பேர் தான் வாழ வந்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. அது உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் பொண்ணாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் அப்பனாக இருக்கலாம், உன் அண்ணா இருக்கலாம், உன் தம்பியாக இருக்கலாம், உன் மாமனாக இருக்கலாம், உன் பார்ட்னராக இருக்கலாம், யாரோ இருக்கலாம், உனக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், சோல் மேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் யார் தான் வாழ்வாங்க? ஃபயர் உள்ளேருந்து வரணும். யாரோ வந்து பற்ற வச்சுட்டாங்கன்னா அமைஞ்சிடும். புரியுதா? ஃபயர் எங்கேருந்து வரணும்? உள்ளேருந்து வரணும். செயல்படுகிறேன். யார்? நான் வாழ வந்துக்கிறேன். ஓ, ரசிக்கும் சீமானேவா எல்லாரும் பார்த்துருவானா என்ன ஐயா அப்படின்ட்டு போயிடுவான். நான் தான் ஒரு பொம்பளையும் விடுறதில்லை, எல்லாருக்கும் லைக் ஊற்றி வச்சுருப்பேன். ஏன் வந்து ஆட்டினாலே அதுக்குனாச்சும் என்ன பண்ணா? நான் ஒரு ஆம்பளை, அது அவள்கிட்ட காட்டணும். எனக்கு லைக்கு மேட்ரே கிடையாது. எனக்கு நீ ஆன்மீக்கு கொஞ்சம் காமிச்சா, மெல்ல பேசுங்கள் பிறர் கேட்கக்கூடாது, அந்த பாட்டு பாடும்போது நானும் மெல்ல பேசிடுவேன். ஐ வாண்ட் டு ஃபக். அவளுக்கே கேட்காது, நானே பண்ண முடியும். பட் எனக்கு தேவைப்படுது இல்லை செயல்படுறது அப்படின்னா. தூண்டப்படும் போது அதுக்கு என்ன பண்ண, நான் ஒத்திசைவு பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். தூண்டப்படுதா இல்லையா? இயற்கை உடனே தூண்டுதா இல்லையா? பசி எடுக்குதா இல்லையா? தூக்கம் வருதா இல்லையா? உழைக்கணும்னு தோணுதா இல்லையா? இருந்துக்கணும்னு தோணுதா இல்லையா? அப்புறமாவும் ஏன் பத்துனுங்கிற? விழிப்பு வந்தோடனே பத்துங்கிறிய? உன்னை விட ஒரு கேடு கட்ட ஜந்து உண்டா? எந்த சிங்கம் புலி தூங்கி நிற்கும்? காலையிலேருந்து அந்த பறவை கத்தி கடுக்குது, இவன் டென்ஷனாக ஆயிடுறான், காலங்கத்தால கத்துது. வாழ்றவங்கள பார்த்து பிடிக்க மாட்டேங்குது. வாழ்ற அதுக்கு வாழுது, அதை பார்த்து சந்தோஷப்படல. எப்படி இல்லை? அது சீக்கிரமாக பார்த்துச்சு, அதனால என்ன பண்ணுது? இது சீக்கிரமாக இருந்துச்சு, நீ என்ன பண்ண? சீக்கிரமாக பாரு. டிவி பார்த்துட்டு நைட்லாம் அவன் டிவி எப்போ முடிப்பானுங்க? டிவியில் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஆனால் டிவி ப்ரோக்ராம் பண்ண போய் தூங்க மாட்டானா? டிவியை கண்டுபிடிச்சி டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறவன்லாம் மூச்சு நிற்பான் 24 மணி நேரம். ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சுக்கிறான். நீ என்ன பண்ணுகிற? 3 எழுத்தை 3 சோவம் பார்த்தவன் நீ தாண்டி, ஏன் பார்த்துன்னுக்கிறேன்னு கேட்குறேன் நான். வாழ்க்கை யாருதே? செயல்படுறது தப்பு இல்லை, எதுக்கு செயல்படுறோம், எப்படி செயல்படுறோன்றது தான் மேட்ரு. அதனால் செயல்படுறதுன்ட்டு நீங்கள் பண்ணு, நான் பண்ணு செயல்பட்டுனுக்கிறேங்க. ஏன் என்ன உட்காந்துன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நான் என் பேர்லேயே ஒரு பழியை போடுவோம். பயிற்சி பண்ணால் எல்லாம் நடக்கும். நீங்கள் இல்லை அது ஒரு பாட்டு ஒரு உதாரணத்துக்கு அழகாக சொல்லுவான். கரியுதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து ஊதிக்கும் சொன்னையா இல்லை? உன் குரு சொன்னாருன்னு சொன்னியா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணேன்? கற்பகத்தையே கைத்தொழின்னுக்கிறேன். கற்பகம் சொல்லும், கண்ணை தர்றா பாடுறா. கற்பகம் சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன். வரத்து மீனாட்சியாக தான் இருக்கணும்னா நானாக பண்ணுவேன். பழி யார் பேர்லேயே போடுவான்? எனக்கே கொடுப்பான். நீ தானே சுட்ட இந்த அப்பல் தண்ணி. கரெக்டாகுதா இல்லையா? கரெக்டாகுதா இல்லையா? உன் குருவார் என்ன சொல்லிக்கிறாரு? அப்போ போகிறவன் வரவன் வண்டி ஓட்டுறவன் செய்கிறவன் மூட்டை தூக்குறவன் எல்லாம் முட்டா பீஸு. இவருன்னா இவரே. இப்போ நாங்கிறேன் தியானம் பண்ணுகிறேன், எனக்கு கடவுள் புரிஞ்சிச்சு, சொன்னியத்தை புரிஞ்சிச்சு, நான் சாவதான் போகிறேன்னு உட்காந்தா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? வரணும், உட்காரணும், ஜாலியாக அவங்கள கூட பேசணும். கேட்டால் ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டு நான் கால் ஒன்று மட்டும் கை மூட மாட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாலையை தந்து போட்டு இப்போ போட்டோ பிடிக்க மாட்டேன்னு போய்க்கிறான். அதுவும் கொஞ்ச நாள் என்ன ஆகிடும்? அப்படி மெல்ல திறந்தது கதவு, தட்டி தூக்க வேண்டியது என்ன பண்ணா? எட்ட உடனே செலவு வந்துடுமா என்ன? எடுத்த உடனே செலவு வந்துடும். ஒரு கல் திடீர்னு சிலையாயிடும். அது சில வேண்டியது குத்தி, வெட்ட வேண்டியது வெட்டி, கோடு போட்டு மார்க் பண்ணி தேவையில்லாதெல்லாம் எடுத்துக்கினே இருந்தால் என்ன ஆகும்? மாறித்தானே ஆகணும். செயல்படுறதுன்றது எங்கே இருக்குது? சும்மா நான் போய் நான் பண்ணு செயல்படுறேன்னு சொல்லி பெரிய கடப்பரத்து போய் மலையை இடிப்பேன்னா என்ன ஆகும்? செயல்படுறதுக்கு புரிஞ்சுங்க எப்படி செயல்படணும், எங்கே எப்படி நடந்தோன்னு யார் புரிஞ்சுக்கணும்? வாழ கற்றுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ வரல, சில பேர் தான். அதில் உங்களில் எத்தனை பேருன்னு யார் தான் தேனா?
முடியும், இல்லை முடியாது. எவ்வளோ தண்ணி ஊற்றுனா தேங்காய் மட்டும் பணம் மட்டும் ஆகும், முடியாது. அது வாழை மரம்டா பாவி, தென்னை மரம் பனை மரம் நினச்சின்னுக்கிறேன், என்ன உணவு பண்ண முடியாது. சார் இதுவும் மரம் தானே, என்ன அது மரம் வகையே இல்லைடா, புல் வகை. எது? வாழை மரம். கதையெல்லாம் சொல்லுவான், வாழையடி வாழையாக வந்துன்னு சார், பனை மரம்லாம் அப்படி இருக்காதுன்னு. அது ஒரு இலக்கம் சொல்லுவான். நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாதியா? இந்த பழக்கத்துக்கு அடிமையான கூட பேசினா பைத்தியம் ஆகிடுவோம். அதனால் முடியாது. டெய்லியும் காலைல கோட்டை தட்டணுன்னு என்ன பண்ண முடியாது. ஒருத்தங்க ஒரு மெசேஜ் ஒருத்தன் போகிறான், சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு சாக்கு, திட்டணும். ஒரு ஒருத்தன் சிகரெட்டு விட்றான்ட்டு வந்தேன், விட முடியலையா, தியானம் பண்ணுகிறானா. ஆனால் நான் சிகரெட்டு விட முடியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். பையன் திட்டினா மட்டும் தீர்ந்துட போகிறான். அதுவும் டென்ஷனா, ஒர்க்கு டென்ஷனா, அதனால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியலையா. அப்புறமா இது தியானம் பண்ணுகிற, சிகரெட் பிடிச்சினுறே. எனக்கு வர மெசேஜ் வரும், என்னால் சிகரெட்டு விட முடியல. நீ சிகரெட்டு விட முடியலன்னு வேறு என்ன எடுத்து கொடுக்க முடியும் கையில் நான். சனியே, இது ஒரு மெசேஜ் வர எனக்கு, அதான் விட முடியல. என்கிட்ட நான் சொல்லுங்கிறேன், சும்மா திட்டி வைக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.